இயேசுவின் நாமத்தினால் கூடிடும் சமயங்களில் திவ்ய அவர் சமூகம் நம் அருகினில் இருக்கின்றதே. இயேசுவின் நாமத்தினால் கூடிடும் சமயங்களில் திவ்ய அவர் சமூகம் நம் அருகினில் இருக்கின்றதே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, நமது நாட்டினுடைய கவிஞர் ரவீந்திரநாத் தாகூர் அவர்களை சந்திப்பதற்கு அவருடைய நண்பர் வந்தார். அவர் நண்பர் வந்து சென்ற பிறகு ரவீந்திரநாத் அவரிடம் சொன்ன வார்த்தைகள் இவை: நீ வந்து போன பிறகு கடவுளுடைய காலடி தடங்களை என்னுடைய வீட்டில் தரையில் கண்டேன். அன்புக்குரியவர்களே, பிறரை நாம் அன்பு செய்தால் மட்டுமே கடவுளை அன்பு செய்ய முடியும். நம்மை அன்பு செய்தால் மட்டுமே பிறரை அன்பு செய்ய முடியும். நம்மை, பிறரை, கடவுளை போதுமான அளவுக்கு எல்லா நேரங்களிலும் நாம் அன்பு செய்ய தவறியமைக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். உள்ளம் நொந்து வருந்துவோரை நலமாக்க அனுப்பு பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளாகிய எம்மை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எமக்காக பரிந்து பேச தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கும் ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் இதயங்களையும் அருளை கனிவுடன் பொழிந்தருள உம்மை வேண்டுகின்றோ. அதனால் வரம்பு மீறிய மன்னக நாட்டங்களிலிருந்து நாங்கள் என்றும் விடுவிக்கப்பட்டு விண்ணக படிப்பினைகளை பற்றி கொள்ள உமது வல்லன்மையால் ஆற்றல் பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். ஓசியா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் கூறியது: இஸ்ரவேலே, உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வா. நீ உன் தீச்செயலால் வீழ்ச்சியுற்றாய். இம்மொழிகளை ஏந்தி ஆண்டவரிடம் திரும்பி வந்து இவ்வாறு சொல்லுங்கள்: தீவினை அனைத்தையும் அகற்றியருளும், நன்மையானதை ஏற்றுக்கொள்ளும். நாங்கள் எங்கள் வாய்மொழியாம் கனிகளை உமக்கு அளிப்போம். அசிரியர் எங்களை விடுவிக்க மாட்டார்கள். குதிரை மேல் நாங்கள் ஏற மாட்டோம். எங்கள் கைவினை பொருட்களை நோக்கி எங்கள் கடவுளே என்று இனி சொல்ல மாட்டோம். திக்கற்றவன் உம்மிடத்தில் பரிவை பெறுகிறான் என சொல்லுங்கள். அவர்களுடைய பற்றுறுதியின்மையை நான் குணமாக்குவேன். அவர்கள் மேல் உளமாற அன்பு கூறுவேன். அவர்கள் மேலிருந்த என் சினம் தணிந்து விட்டது. நான் இஸ்ரவேலுக்கு பனி போல் இருப்பேன். அவன் லீலி போல் மலருவான். லெபனோனின் மரம் போல் வேருந்தி நிற்பான். அவனுடைய கிளைகள் விரிந்து பரவும். அவன் பொலிவு ஒலிவ மரம் போல் இருக்கும். லெபனோனை போல் அவன் நறுமணம் பரப்புவான். அவர்கள் திரும்பி வந்து என் நிழலில் குடியிருப்பார்கள். கோதுமை போல் தலை தோங்குவார்கள். திராட்சை கொடி போல் செழிப்படைவார்கள். லெபனோனின் திராட்சை ரசம் போல் அவர்களது புகழ் விளங்கும். இனிமேல் எப்பிராயிமுக்கு சிலைகள் எதற்கு? நானே அவனுக்கு செவிசாய்த்து அவன் மேல் அக்கறை கொண்டுள்ளேன். நான் பசுமையான தேவதாரு மரம் போன்றவன். உன் கனியெல்லாம் என்னிடமிருந்தே வரும். ஞானம் நிறைந்தவன் எவனோ அவன் இவற்றை உணர்ந்து கொள்ளட்டும்.
பகுத்தறிவுள்ளவன் எவனோ அவன் இவற்றை அறிந்து கொள்ளட்டும். ஆண்டவரின் நெறிகள் நேர்மையானவை, நேர்மையானவர்கள் அவற்றை பின்பற்றி நடக்கிறார்கள். மீறுகிறவர்கள் அவற்றில் இடறி விழுகின்றார்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே. என் மக்களே, எனக்கு செவி கொடுங்கள். உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே. என் மக்களே, எனக்கு செவி கொடுங்கள். நான் அறியாத மொழியை கேட்டேன். தோளினின்று உன் சுமையை அகற்றினேன். உன் கைகள் கூடையினின்று விடுதலை பெற்றன. துன்ப வேளையில் என்னை நோக்கி மன்றாடினீர்கள், நான் உங்களை விடுவிப்பேன். பல்லவி. உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே. என் மக்களே, எனக்கு செவி கொடுங்கள். இடி முழங்கும் மறைவினிடத்தினின்று நான் உங்களுக்கு மறுமொழி கூறினேன். மெரிபாவின் நீரூற்று அருகில் உங்களை சோதித்தேன். என் மக்களே, எனக்கு செவி கொடுங்கள். நான் உங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கின்றேன். இஸ்ரவேலரே, நீங்கள் எனக்கு செவிசாய்த்தால் எவ்வளவு நலமாயிருக்கும். பல்லவி. உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே. என் மக்களே, எனக்கு செவி கொடுங்கள். ஆயின் தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயின் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது என்கிறார் ஆண்டவர். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 12 வசனங்கள் 28 முதல் 34 வரை. மறைநூல் அறிஞருள் ஒருவர் இயேசுவை அணுகி வந்து, அனைத்திலும் முதன்மையான கட்டளை எது என்று கேட்டார். அதற்கு இயேசு, இஸ்ரவேலே கேள், நம் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே ஆண்டவர். உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் முழு ஆற்றலோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூறுவாயாக என்பது முதன்மையான கட்டளை. உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்பது இரண்டாவது கட்டளை. இவற்றை விட மேலான கட்டளை வேறு எதுவும் இல்லை என்றார். அதற்கு மறைநூல் அறிஞர் அவரிடம், நன்று போதகரே, கடவுள் ஒருவரே, அவரை தவிர வேறு ஒரு கடவுள் இல்லை என்று நீர் கூறியது உண்மையே. அவரிடம் முழு இதயத்தோடும் முழு அறிவோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செலுத்துவதும், தன்னிடம் அன்பு கொள்வது போல் அடுத்திருப்பவரிடம் அன்பு செலுத்துவதும் எரி பலிகளையும் வேறு பலிகளையும் விட மேலானது என்று கூறினார். அவர் அறிவுத்திறனோடு பதிலளித்ததை கண்ட இயேசு அவரிடம், நீர் இறை ஆட்சி நின்று தொலையில் இல்லை என்றார். அதன் பின் எவரும் அவரிடம் எதையும் கேட்க துணியவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பென் ஆடம் என்பவர் ஓர் இரவு கனவிலே ஒரு காட்சி காண்கிறார். அதிலே ஒரு வானதூதர் பொன் புத்தகத்திலே ஏதோ எழுதுவதை கண்டார். வானதூதர் என்ன எழுதுகிறார் என்று அவரிடம் கேட்டபோது அவர் சொன்னார், கடவுளை யாரெல்லாம் அன்பு செய்கிறார்களோ அவருடைய பெயர்களை எழுதி கொண்டிருக்கிறேன். அதிலே தன்னுடைய பெயர் இருக்கிறதா என்று இந்த பென் ஆடம் பார்க்க சொன்னார். அதில் அவருடைய பெயர் இல்லை. எனவே ஏமாற்றமடைந்தார். எனவே பென் ஆடம் இந்த வானதூதரை பார்த்து, அயலாரை அன்பு செய்வோரின் பட்டியலில்
தன் பெயரை எழுதுமாறு சொன்னார். மறுநாள் இரவு மீண்டும் இந்த காட்சி கண்டபோது வானதூதர் இந்த பென் ஆடமிடம் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவருடைய பட்டியலை நீட்டினார். அதிலே இந்த பென் ஆடமுடைய பெயர் முதலாவதாக இடம்பெற்றிருப்பதை கண்டு மகிழ்ச்சி அடைந்தார். அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியிலே இயேசுடைய அறிவுத்திறனை கண்டு வியந்த ஒரு மறைநூல் அறிஞர் இயேசுவை அணுகி அனைத்திலும் முதன்மையான கட்டளை எது என்று கேட்டார். அந்த மறைநூல் அறிஞருக்கு மட்டுமல்லாமல் கூடியிருந்த அனைத்து மக்களுக்கும் இயேசு 3 கட்டளைகளை தருகிறார். இறை அன்பு, பிறர் அன்பு என்கின்ற 2 கட்டளைகள் தானே என்று நாம் கேட்கலாம். இயேசு கொடுத்த 2வது கட்டளையை நாம் உற்று நோக்கினால் அங்கே 2 கட்டளைகள் இருக்கின்றன. ஒருவர் அடுத்திருப்பவர் மீது அன்பு கொள்ள வேண்டும் என்று மட்டும் இயேசு சொல்லவில்லை. ஒருவர் தன் மீது அன்பு கூறுவது போல அடுத்தவர் மீதும் அன்பு கூற வேண்டும். ஆக கடவுள் அன்பு, பிறர் அன்பு, தன் அன்பு என்ற 3 கட்டளைகளை இயேசு நமக்கு தந்திருக்கிறார். அடுத்தவரை அன்பு செய்வதற்கு முன்பாக நம்மை நாம் அன்பு செய்ய வேண்டும். இறைவன் மீது காட்டப்படுகிற அன்புக்கு ஒரு அளவுகோல் வைத்திருக்கிறார். முழுமையான இதயத்தோடு, அதாவது நிபந்தனை இல்லாமல் வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும் இறைவனை அன்பு செய்ய வேண்டும். 2வதாக முழுமையான அறிவோடு, அதாவது இறைவனை சரியாக புரிந்து கொண்டு அவரை அன்பு செய்ய வேண்டும். 3வதாக முழுமையான ஆற்றலோடு, அதாவது தனியாத தாகத்தோடு, ஈடுபாட்டோடு இறைவனை அன்பு செய்ய வேண்டும். இறை அன்புக்கு மட்டுமல்ல, பிறர் அன்புக்கும் ஒரு அளவுகோலை இயேசு வைத்திருக்கிறார். அந்த அளவுகோல் என்னவென்றால், நீ உன் மீது அன்பு கொள்வது போல பிறர் மீதும் அன்பு கொள்வாயாக. எனவே கடவுளை நாம் முழுமையாக அன்பு செய்யவும், நம்மை அன்பு செய்வது போல அடுத்தவரை அன்பு செய்யவும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இறை அன்பு இல்லாத பிறர் அன்பு வேரற்ற மரம், பிறர் அன்பு இல்லாத இறை அன்பு கனி கொடாத மரம். நாம் பிறரை அன்பு செய்யாதற்கு காரணம் நம்மை நாம் அன்பு செய்யாததே. நம்மை எந்த அளவுக்கு நிறை குறைகளோடு ஏற்று அன்பு செய்கிறோமோ அந்த அளவுக்கு நாமும் பிறரை அவர்கள் இருப்பது போல ஏற்று அன்பு செய்ய முடியும். நம்மை நிறைவுள்ளவர்களாக, மாண்புள்ளவர்களாக கருதினால் மட்டுமே பிறரையும் நாம் நிறைவுள்ளவர்களாக, மாண்புடையவர்களாக கருத முடியும். நம்மை நாம் குறையுள்ளவர்களாக, தாழ்வானவர்களாக மதிப்பிட்டால் பிறரையும் நாம் அவ்வாறே மதிப்பிடுவோம். கோவிலை மையப்படுத்திய பலிகளும் காணிக்கைகளுமே இஸ்ரேல் மக்களின் தலை சிறந்த கட்டளைகள் என்று நம்பி அப்படியே மக்களையும் நம்ப வைத்தவர்கள் யூத மத தலைவர்கள் மற்றும் மறைநூல் அறிஞர்கள். அவர்களில் ஒருவர் இயேசுவை பார்த்து, அன்பு செலுத்துவது எரிபலிகளையும் வேறு பலிகளையும் விட மேலானது என்று சொன்னது இயேசுவுக்கு ஒரு பக்கம் மகிழ்ச்சியையும் இன்னொரு பக்கம் அது வியப்பையும் தந்திருக்க வேண்டும். அன்பு நிறைந்த வாழ்வு உண்மையிலேயே ஒரு பலி வாழ்வு, தியாக வாழ்வு. சில ஆண்டுகளுக்கு முன்பாக இந்தியாவிலே ஒரு கண்காட்சி திடலில் ஏற்பட்ட தீ விபத்திலே பல பள்ளி குழந்தைகள் அகப்பட்டார்கள். அந்த கண்காட்சியை காண வந்திருந்த அத்தனை இளையோரிலே ஒரு இளைஞர் அக்குழந்தைகளை எல்லாம் காப்பாற்றுகின்றார். பல முறை அந்த தீக்குள் சென்று குழந்தைகளை காப்பாற்றியவர் இறுதியிலே அந்த புகை மண்டலத்தில் மூச்சு முட்ட மயங்கி விழுந்து தீயில் கருகி வாழ்ந்தார். அன்பு வாழ்வே அற்புத யாகம் என்பதை அந்த இளைஞர் நிரூபித்து காட்டுகின்றார்.
இறை அன்பையும் பிறர் அன்பையும் நாம் வாழ்வில் செயல்படுத்த முடியுமா? முயன்றால் முடியும். அன்பு செய்யப்படுவதை விட இறைவனையும் பிறரையும் அன்பு செய்ய தேவையான அருளுக்காக இத்திருப்பலியில் மன்றாடுவோம். அணுகிடும் எளியவர் வேண்டுதல் கேட்பார். அன்பின் பலியாயிப்பார். புண்படும் மனதின் துயர் தணிப்பார். புண்படும் மனதின் துயர் தணிப்பார். இமை புண்ணிய வாழ்வில் நிலை பெறச் செய்வார். பலியாயிப்பார். உம்மை அணுகிடும் எளியவர் வேண்டுதல் கேட்பார். அன்பின் பலியாயிப்பார். சகோதரர்களே, சகோதரிகளே, என்னுடையது உங்களதுமானது இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் அர்ப்பணிக்கும் இக்காணிக்கைகளை கனிவுடன் கண்ணோக்கியருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இவை உமக்கு ஏற்புடையவையாகி என்றும் எங்களுக்கு மீட்பளிக்கச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுளமானீர். ஆகவே எண்ணற்ற வானத்தோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்து ஒரே குரலில் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரை நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் திராட்சை ரசம் நிறைந்த கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று முக்கூடியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர், துறவரத்தார், பொது நிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெடும் நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளை நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். இறைவனையும் பிறரையும் நம்மையும் முழுமையாக அன்பு செய்ய தேவையான அருளுக்காக மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் பாவங்களை பாராமல் நாங்களும் மேல் வைத்திருக்கும் நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கி எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைதியையும் எங்கள் குடும்பங்களுக்கு ஒற்றுமையும் உலக நாடுகளுக்கிடையே உண்மையான சமாதானத்தையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. ஆண்டவர், எமது அருள் ஆற்றலின் செயல் எங்கள் மனதிலும் உடலிலும் பொழியப்படும்மை வேண்டுகிறோம். இத்திருவிருந்தில் பங்கேற்று நாங்கள் பெற்றுக்கொண்ட இத்திருவுணவு எங்களுக்கு முழுமையான மீட்பை தருவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
ஆண்டவரே, உமது இரக்கத்தை மன்றாடும் நம்பிக்கையாளரை கனிவோடு கண்ணோக்கியருளும். அதனால் உமது பரிவிரக்கத்தில் நம்பிக்கை கொள்ளும் நாங்கள் உமது அன்பின் கொடைகள் எங்கும் பரவச் செய்திட ஆற்றல் பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவருங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசை வழங்குவாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பில் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ, மறந்திடுவாயோ, மனித பண்பிருந்தா இயேசுவின் அன்பை மறந்திடாதிருக்க நீ சிலுவையிலே அவர் மறந்திடாதிருக்க நீ சிலுவையிலே அவர் மரித்து தொங்கிடும் காட்சி மனதில் நில்லாதோ. இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ, மறந்திடுவாயோ, மனித பண்பிருந்தா இயேசுவின் அன்பை